ஒரு நாளைக்கு 12,000 டைம்ஸ் நம்ம தும்பணும்னா, நம்மளுடைய மூக்கு, நம்மளுடைய பாடி எவ்வளோ இரிட்டேட்டடா இருக்கும், எவ்வளோ சிக்கா ஃபீல் பண்ணுவோன்றது யோசிச்சு பாருங்க. பட் இந்த விஷயம் ஒரு கேர்ளுக்கு நடந்துட்டுருக்கு. ஹாய், திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் சாக்லேட். இன்னைக்கு சொல்ல போகிற விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவில் கேட்லின்னு சொல்லிட்டு ஒரு 12 இயர்ஸ் கிட்டுக்கு வந்துட்டு பர் டேக்கு 12,000 டைம்ஸ் வந்து அவங்க தும்பிக்கிட்டே இருப்பாங்க. கண்டினியூஸாகவே அவங்களுக்கு தும்பல் இருந்துக்கிட்டே இருக்குமா. யோசிச்சு பாருங்க, நம்மளுக்குலாம் ஒரு நாள் கோல்டு பிடிச்சாலே நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த டே வேர்ஸ்டான ஃபீல் கொடுத்துரும். மூக்கெலாம் அப்படியே இரிட்டேட் பண்ணும். ஈவன் எனக்கும் சைனஸ் இருக்குது, ஸோ என்னால் அதை ஃபீல் பண்ண முடியும். பட் அந்த கேர்ள் வந்து பர் டேக்கு 12,000 டைம் தும்பிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க பாடி எப்படி இருந்திருக்கும், அவங்களோட எஜுகேஷன் எவ்வளோ அஃபெக்ட் பண்ணியிருக்கும், அவங்களோட ரெகுலர் லைஃப் எவ்வளோ அஃபெக்ட் பண்ணியிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பட் இது உண்மையாக நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இது வந்து அவங்க டாக்டரை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க வந்து பேண்டாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு எப்படின்னா நிறைய கிட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ உங்கள் ஃபேமிலியில் கிட்ஸ்லாம் இருக்காங்கன்னா மறக்காமல் அவங்கள நல்லா டேக் கேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எதாவது இருக்குது அப்படின்னா டக்குன்னு டாக்டர்ஸை போய் செக் பண்ணி பார்த்துட்டு அது எதனால் இருக்குன்றது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான டெய்லி அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் வாய்ஸ் ஆஃப் சாக்லேட்டை ஃபாலோ பண்ணுங்கள்.